அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சொல் பல பொருள்ல என்ன பார்க்க போறோம்னா, யானை அப்படிங்கிறதுக்கான நிறைய விதமான சொற்கள் இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் யானைக்கான சொற்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, அத்தி, அத்தினி, அஞ்சனம், அஞ்சனாவதி, அரசுவா. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அத்தி, அத்தினி, அஞ்சனம், அஞ்சனாவதி, அரசுவா. மறந்துடாதீங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அத்தி, அத்தினி, அஞ்சனம், அஞ்சனாவதி, அரசுவா. அடுத்தது அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி. அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி. இதை ரிப்பீட் பண்ணுங்க, கட்டாயமா ஞாபகம் வந்துடும். இன்னும் சில சொற்கள் இருக்கு பாருங்க. அடுத்தது என்ன இருக்கு? கரி, கயம், கலபம், களிறு, பிளிறு. கரி, கயம், கலபம், களிறு, பிளிறு. அடுத்தது மாதங்கம், தடக்கை, கைமா, குஞ்சுரம். மாதங்கம், தடக்கை, கைமா, குஞ்சுரம். அடுத்து வல்விலங்கு, வாரணம், வேலம். மாதங்கம், தடக்கை, கைமா, குஞ்சுரம், வல்விலங்கு, வாரணம், வேலம். மொத்தமா என்னென்ன சொல்லணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன சொன்னோம் அப்படின்னா, யானைக்கானது பாருங்க. அத்தி, அத்தினி, அஞ்சனம், அஞ்சனாவதி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி. அடுத்தது கரி, கயம், களிறு, பிளிறு, மாதங்கம், தடக்கை, கைமா, குஞ்சுரம், வல்விலங்கு, வாரணம், வேலம். இது போல ஒரு சொல் பல பொருள் நிறைய சொற்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.